ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் மட்டன் பால் செய்ய போகிறேன். மட்டனுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகு, புதினா, கொத்தமல்லி, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது மிக்சியில் அரைச்சிக்கணும். இதெல்லாமே சேர்த்து போட்டுருங்க, எல்லாமே போட்டுருங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மட்டன் கழுவி வச்சுருங்க. அதில் போட்டுக்கோங்க. குக்கரில் அது மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் அதையும் போட்டுருணும். போட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் முன்னாடியே அதில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு. கரம் மசாலா அரை ஸ்பூன் போடுறேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். பெப்பர் அது 1 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். கறி நல்லா வேகிறதுக்காக. எண்ணெய் அதுலேயே போட்டுருங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை முன்னாடியே போட்டுருங்க. தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வச்சு மூடிடலாம். குக்கர் மூடி அதுக்கு 3 விசில் வந்தால் போகிறோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் ஸ்லோலியே. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சு ப்ரெஷரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த தண்ணி கிண்ணி மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். லைட்டாக ட்ரை ஆகணும் போதும். ஏன்னா நான் சாப்பாடுக்காக இது பால் செய்கிறேன். சப்பாத்தி சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மூடி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை கூட பண்ணலாம். நான் இந்த அளவு போகிறோன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஸ்லோ பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி இல்லைன்னா புதினா தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சப்பாத்தி சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும்.